இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாலையை மாத்திக்கோங்கப்பா. மாத்திக்கோங்க. எப்படியோ போன் எடுத்தாச்சு. எப்படியாவது இது உடனே கொண்டு போய் வரதன் கிட்ட கொடுத்துடணும். எப்படி கொடுக்கறது? அதுக்கு டைம் வேற இல்லையே. போன் எதுக்கு கொடுத்துக்கிட்டு? இதுல இருக்கிற வீடியோ அந்த ஆளு கைக்கு போனாலே போதுமே. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண போக்கு எடு. இந்தாப்பா கரிகாலா, இத நீ புடி. அருள் என்ன போச்சேடா, அந்த போன்ல இருக்கிற வீடியோவை வச்சுதான் நடக்க போற விசேஷத்தை நிறுத்தி என் மச்சான் குடும்பத்தை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி பொண்ணோட தாலி அறுத்து அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். எல்லாம் போச்சு. அண்ணே மெசேஜ் வந்துருக்கண்ணே. என்னடா என் போனுக்கு ஏதோ வீடியோ வந்திருக்கு? தெரியலண்ணே. இந்த வீடியோவை நமக்கு யாரா அனுப்புறது? யாருன்னு தெரியலையே. சரி, இத யார் அனுப்புனாங்கன்னு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த விசேஷத்தை நிப்பாட்டி மச்சான் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். வாங்கடா போறீங்க. டேய் வாங்கடா. என்னப்பா கரிகாலா, எதுவும் பேசாம வாய் அடிச்சு போய் நிக்கிற? வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுமோன்னு பயப்படுறியா நீ? அத்தை புருஷன்ற மரியாதைக்காக அமைதியா இருக்கு. தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்காம பேசாம இங்க இருந்து போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. பாரா, இம்புட்டு நேரம் அமைதியா இருந்துட்டு ஏன் அமைதியா இருக்கேன்னு கேட்டதும் சீறிட்டு வர்ற. இந்த அத்தை புருஷங்கிற நினைப்பெல்லாம் என் மேல கை வைக்கும் போது எங்க போச்சு? இப்ப நீ மாட்டிக்க போறோனதும் திரும்ப அத்தை புருஷங்கிற நினைப்பு வந்திருக்கோ? ஒடி பையன், நீ என் மேல கை வச்சல, அதை இன்னும் மறக்கல நானு. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் பழி வாங்க வந்திருக்க. இப்போ ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஏய், என்ன என்னை மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. உண்மை தெரிய போகுதுங்கிற பயம் உனக்கு வந்துருச்சுல்ல? அதான் உன் முகத்திலேயே தெரியுதே. கரிகாலா, என்ன சொல்லிட்டு இருக்காரு இவரு? என்ன உண்மை? அதை எப்படி அவன் சொல்லுவான்? அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா நீ அவன் மூஞ்சில காரி துப்பிட்டு போயிருவியே. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அதான் உங்களுக்கு நல்லது. எனக்கு நல்லதா உனக்கு நல்லதா? எல்லாருக்கும் நீ பண்ணது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுங்கிற பயத்துல தானே இங்கிருந்து என்னை போக சொல்ற. நீ வரதா, என்ன ஏதோ பேசிட்டு இருக்க? விசேஷம் நடக்கிற இடத்துல பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஊர் ஆளுங்க முன்னாடி உன்னை நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. நான் போறேன். இது உங்க வீடு. நீங்க சொன்னா நான் போய் தானே ஆகணும். ஆனா இங்க இருந்து நான் தனியா போக மாட்டேன். என் பொண்ணை என் கூட கூட்டிட்டு தான் போவேன். என் பொண்ணுக்கு நடந்தது செல்லாத கல்யாணங்க. அதுக்கு ஒரு நியாயம் வேணும். என்ன திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்க? அது என்ன செல்லாத கல்யாணம்? இந்த பையன் போதையில என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான்னு சொல்லி தானே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க என் பொண்ண. அது உண்மை கிடையாது. நடந்ததே வேற. இந்த கரிகால பயலும் என் பொண்ணு சேர்ந்து இவ எல்லாரையும் ஏமாத்தி இருக்காங்க.
என்ன ஏமாத்துனாங்க? திரும்ப திரும்ப இப்படி உளறிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் வந்துட சொல்லிட்டேன். நான் ஒன்றும் உளரல. நான் சொன்னா நீங்களாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஆதாரத்தோட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆதாரம் வச்சிருக்க? ஆதாரம் தானே, இந்த காட்டுறேன். ஏய், போன குடுறான். எல்லாரும் இப்ப நல்லா பாத்துக்குங்க. இந்த வீட்டு பெரிய மனுஷங்களையும் இந்த வீட்டில் உள்ளவங்களையும் ஏமாத்தி இந்த கல்யாணம் நடந்ததுக்கான ஆதாரம் இதுதான். என்ன, இந்த ஆதாரம் உங்களுக்கு போதுமா? இப்பயாச்சும் ஒத்துக்கிறீங்களா? என் பொண்ணுக்கு நடந்தது செல்லா கல்யாணம்னு. நான் அன்னைக்கே சொன்னேன். யாராவது நான் சொன்னதை நம்புனீங்களா? கடைசியா இப்பயாவது உண்மை தெரிஞ்சுச்சேன். அது வரைக்கும் சந்தோஷம். நான் உங்க எல்லார்கிட்டையும் என்ன நம்புங்க நம்புங்கன்னு எப்படி கெஞ்சிருப்பேன்? யாராவது ஒருத்தராவது நான் சொன்னதை நம்புனீங்களா? எல்லாரும் முன்னாடி அன்னைக்கு நான் எவ்வளவு அவமானப்பட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடணும்னு அன்னைக்கு எல்லாருமே என்கிட்ட சொன்னீங்க. இப்போ என் வாழ்க்கையில விளையாடி இருக்கிறது இவதான். இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டா அது அப்படியே நம்பிடுவீங்கல்ல? இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? மத்தவங்க நம்பாதது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. அன்னைக்கு இந்த பெத்த அப்பாவே என்ன நம்பல. எங்க அப்பா அம்மாவை விட பெருசா நான் மதிக்கிறது என் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் தான். அவங்க கூட என்ன நம்பல. அப்போ நம்ம புள்ள இப்படி பண்ணிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு என் மேல இல்லைன்னு தானே அர்த்தம். உலகத்திலே பெரிய வலி எது தெரியுமா? நம்ம யாரை ரொம்ப நம்புறோமோ அவங்க நம்மள நம்பாம இருக்கிறதா.